ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ் கிச்சன். இன்றைக்கி வாங்க நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க, பூண்டு சேர்த்துக்கோங்க. இடித்த பூண்டு. நான் பச்சை மிளகா 3 இடித்து வச்சுருக்கிறேன், காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இடித்த பச்சை மிளகாய் நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேங்க. நைஸாக அரைக்க வேண்டாம், தருன்னு அரைச்சா போதும். அதை தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இது தேங்காய் அரைச்சி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு. நல்லா கிளறி விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போவே பாருங்கள், எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் கலவை உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் காயில். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பொரியலுக்கு வெங்காயம் தேங்காய் சேர்த்த பிறகு தாங்க வெங்காயம் சேர்த்துக்கணும். எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துருச்சுங்க. இப்போ நாம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு எப்போ முன்னாடியே வெங்காயம் போடக்கூடாதுங்க, தேங்காய் சேர்த்த பிறகு தான் வெங்காயம் போடணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வேக வைக்க வேண்டாங்க, ஓரளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், பார்க்கும்போது இப்படி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது. இப்போ நான் பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் பீன்ஸு நிறம் மாறாமல் இருக்குது பார்த்தீங்களா. நான் பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அப்போ தான் நிறம் மாறாது. வடித்து எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச பீன்ஸை சேர்த்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம எப்போ செய்கிற பீன்ஸ் பொரியல் மாதிரி இருக்காதுங்க. இந்த பீன்ஸ் சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறி விட்டுருங்க. நான் தேங்காய் அரை மூடி சிரவி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துனாதான் இந்த பொரியலுக்கு நல்லாயிருக்கும். அரைச்சும் சேர்த்திக்கங்க. கொஞ்சம் தேங்காய் சிறுவி வச்சுருக்கிறது சேர்த்திக்கங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கும்போதே. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.